தமிழக மக்களே வணக்கம். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் தொடர்ந்து உங்களுக்கு புதிய ஏற்பாடு பகுதியிலிருந்து தொடர்ந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு மத்திய 6ஆம் அதிகாரத்தில் உபவாசம் பண்ணுற காரியங்களை பற்றி, அதாவது விரதம் இருக்கிற காரியங்களை பற்றி மத்திய 6ஆம் அதிகாரத்திலே 16, 17, 18 ஆகிய அந்த 3 வசனங்களில் அவருடைய கருத்து என்ன என்பதை, மக்களுக்கு என்ன சொல்ல வர்றார் என்ற ஒரு உபதேசத்தை சுருக்கமாக நாம் அறிவோம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தாங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி உங்கள் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று அருமையான ஒரு புரட்சி கருத்தை விரதத்தை பற்றி சொல்கிறார். பொதுவாக எல்லா மதங்களையும் விரதம் இருக்காங்க. முஸ்லீம் மதத்தில் நோன்புன்னு சொல்லுவாங்க, இந்து மதத்தில் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவத்தில் உபவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா மதங்கள்லேயும் பொதுவாக பொருள் ஒன்று தானே, என்ன செய்தாலும் பொருள் ஒன்று தான். அதாவது விரதம் இருந்து தன்னை வரித்து கொண்டு உணவு சாப்பிடாம தன்னை வரித்து கொண்டு இறைவனிடத்தில் போய் ப்ரேயர் பண்ணால் அது நல்லாயிருக்கும், அந்த ப்ரேயர் கேட்கப்படும் என்று ஒரு கருத்து எல்லா மதங்களையும் இருக்குது. கிறிஸ்தவத்தில் 40 நாள் லெந்து டேஸ்ன்னு சொல்லி நடத்துகிறாங்க. 40 நாள் நோன்புன்னு சொல்லி இஸ்லாமியத்தில் இருக்குது. 40 நாள் விரதம் சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் போட்டு 40 நாள் விரதம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே எல்லா மதங்களும் அந்த 40 என்ற அந்த 40 நாள் என்ற கருத்து ஒற்றுமையாக இருந்தாலும் வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்குது. அது மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் அந்த பொருள் கடவுளை அடைகிறதுக்கு அந்த விரதம் தேவை. பட்னியாக இருந்து தன்னை வரித்து கொள்வது அவசியம் என்று ஒரு கருத்து எல்லாத்துக்கும் இருக்குது. அது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாப்பிடாத ஏழைகளுக்கு கொடுக்கணும், பண்ட பரதேசி சாமியார்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சிலர் நினச்சி தான தர்மங்கள் பண்ணுறாங்க. சிலர் அதை மொத்தமாக அடக்கி மொத்தமாக சாப்பிட்றதும் உண்டு. விரதம் முடிஞ்ச உடனே கெடா வெட்டு என்ன, மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி என்ன, அப்படியே எங்கள் அப்பா வட்டி முதலும் சேர்த்து அடிக்கிறதும் உண்டு. சிலர் அந்த உணவை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதும் உண்டு. எப்படினாலும் கருத்து பொருள் மக்கள் தன்னை வரிந்து கொண்டால் இறைவன் கேட்பார், அந்த கருத்து தான். ஒரு பிள்ளை கோவச்சிக்கிட்டு சாப்பிடாம அடம் பிடிச்சா ஒரு தகப்பன் எவ்வளோ தான் கோவக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ தான் கல்லஞ்சி உள்ளவனாக இருந்தாலும், இந்த பிள்ளை பட்டினியாக கிடக்குதே, சாக போகுது, ஐயோ இப்படியே சாப்பிடாமையே இருந்தேன் என்னன்னு சொல்லி தகப்பன் மனம் மாறுறார் இல்லையா? அது மாதிரி பழைய ஏற்பாட்டில் நினிவே என்ற ஊரில் ஜனங்க அழிய போகிறாங்கன்னு சொல்லி தீர்க்கதரிசியை கொண்டு கடவுளை எச்சரிக்கிறாரு. அவன் அந்த 40 நாள் இருக்குது, இந்த பட்டணமெல்லாம் ஆண்டவர் அழிச்சிருவார், உங்கள் பாவங்கள் பரலோகத்துக்கு எட்டியிருக்கு, ரொம்ப கோபமாக இருக்கார் ஆண்டவர், உங்களை எல்லாரையும் சங்கரிக்க போகிறாருன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை அந்த நாட்டுக்கு சொல்கிறான். உடனே ராஜா முதற்கொண்டு குடியான மக்கள் முதற்கொண்டு எல்லாம் உபவாசம் இருந்து சாம்பலில் உட்காந்து சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்து உபவாசம் பண்ணுறாங்க. அந்த உபவாசத்தை
இறைவன் பார்க்குறாரு, அவங்களுக்கு நியாயமாக வர்ற தண்டனை வராமல் கடவுள் இறக்கப்பட்டு அவங்கள மன்னித்ததாக ஒரு வரலாறு பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது மாதிரி நிறையா கருத்துக்கள் பொதுவாக எல்லா மதங்கள்லேயும் தன்னை வருந்தும் போது உபாசிக்கும் போது இறைவன் எல்லாருக்கும் இறைவன் தானே, சூரியன் எல்லா நாடுகளுக்கும் சூரியன் தானே, காற்று எல்லா நாடுகளுக்கும் காற்று தானே, மழை எல்லா நாடுகளுக்கும் மழை தானே, உணவு இயற்கைகள் எல்லா நாட்டுக்கும் பொது தானே, படைத்த இறைவனும் அப்படித்தானே பொதுவாக தானே இருப்பார். ஆகவே மன்னிக்கிறவராக இருக்கார், இறக்கப்படுகிறவராக இருக்கார். கோபக்காரர் நீதி உள்ளவர் என்று ஒரு பகுதி இருந்தாலும் மறுபகுதி இரக்கம் உள்ளவராக இருக்கார், பாசம் உள்ளவராக இருக்கார், அன்புள்ளவராக இருக்கார். இதுதான் கடவுளுடைய கருணை குலம். அதை பயன்படுத்தி சிலர் உபாசிக்கும் போது முகவாடலாக மனசன் முன்பாக இருப்பது, தன்னை உபவாசம் இருக்கிறதாக காட்டிக்கொள்வது, தன்னை ரொம்ப தாடியெல்லாம் வளர்த்து ரொம்ப கன்றாவியாக கோலமாகி ரொம்ப பாவமாக தன்னை மக்கள் மத்தியில் காட்டுவது தவறு என்று சொல்கிறார். முகவாடலாக அப்படி இருக்காதீங்க, முகத்தை கழுவுங்கன்னு சொல்கிறார். கழுவுங்கன்னா சேவ் பண்ணுங்க, அதுக்காக தாடியை வளர்க்க வேணாம், சேவ் பண்ணுங்க, முகத்தை கழுவுங்க, சுத்தமாக இருங்க. எண்ணெய் இல்லாமல் பரட தலையோடு அப்படி இருக்க வேணாம், எண்ணெயை பூசுங்க, எண்ணெயை பூசி முகத்தை கழுவி சுத்தமாக இருங்க. ஆனால் அந்த உபவாசத்தை அந்த ரங்கத்தில் கடவுள் பார்க்குறாரு. மக்களுக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுக்கு நீங்கள் செய்கிறதுனால அது இறைவனுக்கே காணப்படும்படியாக நீங்கள் உபவாசம் பண்ணிங்கன்னா அந்த ரங்கத்தில் பார்க்குற அந்த இறைவன் வெளியரங்கமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார்னு சொல்கிறார். வெளிப்படையாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆகவே கடவுளுடைய மக்களே, எல்லா மதத்துக்குரியவர்களே, உங்களுடைய விரதம் உபவாசம் உங்களுடைய நோன்பு அந்தரங்கமாக இருக்கட்டும். கடவுள் அந்தரங்கமாக பார்க்குறாரு. யாருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறத கடவுளுக்கு தெரியாமல் செய்கிறீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் எதை செய்தாலும் இறைவன் பார்க்குறார் இல்லையா. நீங்கள் செய்கிற நல்லதையும் பார்க்குறார், கெட்டதையும் பார்க்குறார், எல்லாத்தையும் பார்க்குறார். அதை இறைவன் நல்லதுக்கு நல்ல பலனாகவும் கெட்டதுக்கு கெட்ட காரியங்களாகவும் கொடுக்குறவர் தானே இறைவன். ஆகவே உங்களுடைய உபவாசம், உங்களுடைய ஜெபங்கள் கடவுளுக்கே தெரிகிற அளவில் இருக்கட்டும். உங்கள் விரதங்கள் அப்படி இருக்கட்டும், உங்கள் தான தர்மங்கள் அப்படி இருக்கட்டும், உங்கள் ஜெபங்கள் அப்படி இருக்கட்டும், உங்கள் விரதம் உபவாசம் அப்படி இருக்கட்டும். வெளியரங்கமாக கடவுள் பலன் கொடுப்பார். இதுதான் எல்லா மக்களுக்குள்ள செய்தி. ஆகவே தமிழக மக்களே, எல்லா மதத்துக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நம்ம எல்லோரும் இந்த இயேசு பெருமான் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கார். அவரை பிரித்து ஒரு மத கடவுளாக நினைக்காதீங்க. ஒரு மதத்துக்கு உரியவராக அவரை ஒரு கோடு போட்டு அதில் அடைக்காதீங்க. உலக இரட்சகர் அவர் குன்றுதோறும் குமரர் இருப்பார் என்ற குமரக் கடவுள் அந்த குன்றுகளில் இருந்து நம்மளோட பேசுகிறார். அந்த குமரக் கடவுளுடைய அந்த சித்தாந்தம் வார்த்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா இதை கடைப்பிடிச்சி வாழுங்க. கடவுள் நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து ஒன்றிணைந்து ஜாதி மதத்தை கடந்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம்.